சிற்றுண்டிகள் கடையில் போனதெல்லாம் அந்த பாக்கெட்டில் தொங்க போட்டுறதெல்லாம் வாங்கி வாங்கி திங்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் அம்மாவிட முறுக்கு சுட்டுதா, அதிரசம் பண்ணி கொடுங்க, சீடை செஞ்சு கொடுங்க. நாம் வீட்டில் தயாரித்த உணவுகளை கொண்டாடி மகிழ்ந்து சாப்பிடுவோம். போகிற இடத்துல எல்லாம் 10 ரூபா லேஸ் பாக்கெட்டு, நம்ம நினைக்கிற மாதிரி லேஸ் சிப்ஸ் பாக்கெட்னா வெறும் உருளைக்கிழங்குல போடுறான்னு நினச்சிங்கன்னா நம்மளோட முட்டாள் ஒன்றும் கிடையாது. அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்கு உரிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குக்கு அந்த கம்பெனி இப்படித்தான் உருளை கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்குறான். அவனுடைய உருளை சிப்ஸாக எடுக்கணும்னா எப்படி கட் பண்ணால் வரணும், பொரிச்சா அது எப்படி பொரியணும், பல்லுக்குள்ளே மாட்டாமல் இருக்கணும், இப்படி பல விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கையே அவன் மாற்றி வச்சுருக்கான். வேணுமா நமக்கு? நம்ம யோசிக்கணும். எல்லாத்துக்கும் பின்னாடி ரசாயனங்கள் இருக்கு. நான் நண்பர் ஒருத்திட்ட பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு அம்மாவுக்கு பயங்கர மேலெல்லாம் தடிப்பு எனக்கு வந்திருக்காங்க. 2 மாசமா வருது சார் தொடர்ந்து, எனக்கு என்னன்னே தெரியல, எதனால அலர்ஜி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்னொன்னா கேட்டுட்டு வரேன். வெளியூர் போனீங்களா, சாப்பாட்டில் மீன் ஏதாவது மாற்றி சாப்பிட்டீங்களா, வேற ஏதாவது கெமிக்கல் மருந்து, ஒன்றுமே பிடிபட மாட்டேங்குது. ஒரு கடைசி அந்த அம்மாட்ட கேட்ட, புதுசாக என்ன செய்றீங்க அப்படின்னு டக்குன்னு அவங்க கணவர் சொல்றார், சார் அவர் 2 மாசமா திருப்பதி, எங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி இருக்கு டி நகரில், அந்த கோயிலில் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க சார், வாலண்டியரிங் பண்ணுறாங்க. அந்த கோயிலில் பெருமாளுக்கு மாலையெல்லாம் கட்டுவாங்க அப்படின்னாங்க. டக்குன்னு யோசனை வந்துச்சு, கையில் போட்டு மாலை கட்டுவீங்களா, பூக்களை பண்ணுவீங்களா? ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் வேறு வாலண்டியர்ஷிப் எடுங்க, மாலை இன்னொருத்தர் பண்ணட்டும், நீங்கள் மட்டும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, இது மட்டும் விட்டு பாருங்களேன்னா 3 வாரம் விட்டாங்க. டக்குன்னு சரியா போச்சு. என்னன்னா அந்த பூக்கள்ல ஏதோ ரசாயனங்கள் அடிச்சிருக்கான். அது அலர்ஜி ஆகி மேலெல்லாம் தடிப்பாகி பிரச்சனையாயிருக்கு. எங்க திரும்பினாலும் இப்படியான கெமிக்கல்கள் இருக்கும்போது குப்பை உணவுகளினுடைய பிடிக்குள் ஒருபோதும் நீங்கள் போகக்கூடாது நண்பர்களே. சுத்தி நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும்போது இந்த வயதில் வராமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கெல்லாம் சுகர், பிபி, கொலஸ்ட்ராலாம் எப்போ வரணும்? ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டு இருக்கும். என்னுடைய மிக நெருங்கிய நண்பருடைய குழந்தை, அவ +1 படிச்சுட்டு இருக்கா. மிக ஃபிட்டான ஒரு தினம் டென்னிஸ் விளையாடக்கூடிய பிள்ளை, மிக ஃபிட்டா இருக்கக்கூடிய பொண்ணு. அவ ஒரு நாள் காய்ச்சல், அக்டோபர் மாசம் இருக்கும், வழக்கமா மழை பெய்யறப்ப காய்ச்சல் அடிச்சு. காய்ச்சல்லாம் நம்ம ஒரு 2 நாளைக்கு கஷாயம் கொடுப்போம், ஒரு சுக்குமல்லி காஃபியோ கொஞ்சம் நிலவேம்பு கஷாயம் எல்லாம் கொடுத்தாச்சு. காய்ச்சல் குறையல. 2 நாள் 3 நாளா காய்ச்சல் குறையல. என்னன்னா மருத்துவர், அதனால அவர் டக்குன்னு அவர் என்கிட்ட பேசுறானா, என்னன்னு தெரியல, ஃபீவர் குறைய மாட்டேங்குது, உடம்பெல்லாம் வலி இருக்குங்கிறா, எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து கூட எல்லா செல்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலான்னு நான் தான் சொன்னேன். சரின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்கிறான். எடுத்து பார்த்தா காய்ச்சலுக்கு இருக்கிற மாதிரியான விஷயம் வரல. பிளேட்லெட் 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் இருக்கணும். அந்த குழந்தைக்கு 700 இருக்கு, வெறும் 700. டக்குன்னு டெங்கி ரொம்ப தீவிரமா இருக்கணும். டெங்கியில கூட ஒரு 5000-10,000 வரும்போதே உடம்புல பல சிம்டம் வரும். 700 இருக்கு. வெள்ளெடுக்கள் எல்லாம் 1000, 1200 போயிடுச்சு, 10,000 இருக்கணும். எதனாலன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உடனடியா அங்க இருக்கக்கூடிய பல மூத்த மருத்துவர்கள்ட்ட எல்லார்ட்டையும் பேசுறோம். அவர் அடுத்தடுத்து பல சோதனைகள் பண்றாங்க. 15 வயது பெண் குழந்தைக்கு இரத்த புற்றுநோய். புற்றுநோய்னா சக்கரை வியாதி ரொம்ப கட்டுப்பாடே இல்லாதவங்களுக்கு வரலாம், புகை பிடிச்சா வரும், மது அருந்துனா வரும், நமக்கு தெரியும். அவங்க அம்மா அப்படி கதறி அழுறாங்க, என் பொண்ணு என்ன பாவம் செஞ்சது, எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றா, எப்படி டென்னிஸ் விளையாடுறா, உடம்பு ஃபிட்டா இருக்கு, அவளுக்கு எப்படி சார் வந்துச்சுன்னு பரம்பரையா வந்ததா எல்லாம் பார்க்குறோம், எதுவும் இல்லை. ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு ரத்த புற்றுநோய் கன்ஃபார்ம் ஆச்சு. கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, எல்லாம் அங்கிள் அப்பாலாம் நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப அழுறாங்க, நான் நல்லா வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன், மாத்திரை எடுத்துக்கிறேன்னு தைரியமாக இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறான். முதல் தடவை பார்க்குறோம், 2வது தடவை கோர்ஸ் முடிச்சப்பறம் போய் பார்க்குறேன். 2வது தடவை கொஞ்சம் சோர்ந்து இருந்தா, அதெல்லாம் நல்லா வந்துடுவேன் அங்கிள், எங்கள் அப்பா தான் எப்போ அழுதுட்டு இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். 3வது கீமோ கொடுத்தப்புறம் அவள் இல்லை, இன்னைக்கு தன் மூச்சை நிறுத்தி கொண்டாள். நாம நினைக்கிற மாதிரி ஒரு 20 வயசு, 22 வயசு, 50 வயசுல தான் புற்றுநோய் வரும்னு இல்லை. 15 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருதுங்கிறது எவ்வளவு, அந்த குடும்பம் இன்னுமே மீண்டு வரல. இன்னைக்கும் தெரியாது எதனால வந்துச்சு, ஏன் இந்த நோய் வந்ததுன்னு தெரியாது. ரத்த புற்றுநோய்க்கு காரணம் தெரியாது. அதுக்கு நாமெல்லாம் கூட ஒரு வேளை காரணமா இருப்போம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, நாம இந்த சூழலில் நடத்தக்கூடிய சிதைவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில காரணமா இருந்தோம் அப்படின்னா நாம் கூட இந்த குழந்தையின் மரணத்துக்கு காரணம் தான். நாம நல்லா எந்த நேரமும் குளிர்வூட்டப்பட்ட அறையில் இருக்கணும், நாம நல்லா டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிடணும். நம்ம 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு பாக்கெட் வாங்கி 2 நிமிஷத்துல அந்த நூடுல் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சிடுறோம். அதுக்கு மேல ஒரு உரை இருக்கு இல்லையா, மஞ்சள் கலர்ல, அந்த பிளாஸ்டிக் உரையை தூக்கி வெளியே போட்டோம்னா அதை பூமி சீரடிப்பதற்கு 25,000 வருஷம். நம்ம 2 நிமிஷத்துல சமைச்சிடுறோம், 10 நிமிஷத்துல சாப்பிட்டுறோம் நூடுலை. ஆனா அந்த மேல இருக்கிற உரையை தூக்கி போட்டா அதுக்கு 25,000 வருஷம் ஆகுது இந்த பூமிக்கு. அதுல இருந்து வெளியே போகக்கூடிய கெமிக்கல் எங்கேயோ யாருக்கோ புற்றுநோயை கொண்டு போய் விடலாம். அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க.
நம்ம உடலையும் பாதுகாக்கணும், இந்த சூழலுக்கும் எதிரான விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. நான் நேற்றைக்கு முந்தைய தினம் அதிகாலையில் நான் மகாபலிபுரம் கடற்கரையில் சூரிய உதயம் பார்க்கறதுக்காக நிற்கிறேன். முந்தின நாள் இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவா, முந்தின நாள் ஏதோ விடுமுறை நாள், அவ்வளவு கூட்டம் போய் வந்திருக்கிறது. அந்த கடற்கரை முழுக்க பிளாஸ்டிக் குப்பை, போற வார பாதை எல்லாம் கண்ட கழுசடையா இருக்கு. மிக அழகா ரம்மியமா சூரியன் மேலே எது நானா போட்டோ எடுத்து தள்ளுறேன். அது இயற்கை அவ்வளவு பேரழகா இருக்கு. அதை நம்ம பாழாக்கி வச்சுக்கிற கடற்கரை அவ்வளவு அசிங்கமா இருக்கு. நண்பர்களே, நாம் ஒருபோதும் ஒரு துளி குப்பையை கூட, அதுவும் மக்காத குப்பையை வெளியில் விடக்கூடாது. மக்காத குப்பையை நீங்க ஒரு பிளாஸ்டிக்கை, ஒரு கவரை, ஒரு பாட்டில வெளியே போட்டீங்கன்னா 1 கோடி உயிரணுக்களை நாம் கொள்கிறோம் என்கிற குற்றம் நம்மகிட்ட இருக்கணும். அப்ப நான் பல நாடுகள் போறாள், அதனால சொல்றேன். ஜப்பான்ல ஒரு குப்பை தொட்டி கிடையாது. ஜப்பான்ல குப்பையும் இல்லை, குப்பை தொட்டியும் காணோம். எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லை. ரயில்ல, அங்க மின்சார ரயில்ல பயணிக்கிற ஒரு பக்கம் லேப்டாப் பேக் வச்சிருக்காரு ஒருத்தர், இன்னொரு பக்கம் ஒரு துணிப்பை வச்சிருக்காரு. அவர் சாப்பிட்ட மீதி அந்த குப்பைகள் அந்த துணிப்பையில போட்டிருக்காரு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் வேஸ்ட் அப்படின்னு எழுதி போட்டிருக்கான். அதுக்கு இன்னொரு ஆள் குப்பையை எடுக்கணும், என் அறையை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் வரணும், என்னுடைய குப்பைகள் எல்லாம் எடுத்து போறதுக்கு இன்னொரு ஆள் வரணும். நான் குப்பையை போட்டுக்கிட்டே இருப்பேனா, அதை பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு சமூக அநீதி இல்லையா? அது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அநீதி. அவங்க அப்படி இருக்க வேண்டாமா? அவங்களும் டாக்டர் ஆகலாமே, அவங்க ஏன் இந்த வேலையை செய்யணும்? அவங்க பிள்ளைகள்லாம் ஒரு என்ஜினியராகவும் கலெக்டராகவும் வரக்கூடாதா? அப்ப எதுக்கு நம்ம குப்பையை போடுவோமா, அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவோமா? அது ஒரு பக்கம் சுற்றுச்சூழலை கெடுக்கும், இன்னொரு பக்கம் சமூகத்தை கெடுக்கிறது. குழந்தைகளை நீங்கள் அத்தனை பேரும் எதெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ இந்த சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற கற்பித்தலும் உங்களுக்குள்ள இருக்கும். வேண்டாம், நான் என் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுப்பேன், நான் என் பள்ளியறை மிகச்சரியாக வைத்துக் கொள்வேன், எங்க ஸ்கூலோட மைதானத்தில் ஒரு குப்பை விழாமல் பார்த்துக்கொள்ள, நான் மட்டும் இன்னொருத்த போட்டு அவனை போய் சண்டையை பிடிப்பேன், இடுறான் தூக்கி கொண்டு போய் அங்க போய் போடலாம். நம்ம குப்பையை போட்டோன்னு வைங்களேன், அதை எடுக்க வர்றவரை நம்ம மனசுல நினைக்கணும், இப்போ அவர் என்ன தப்பு செய்தார்? அவர் நம்ம வீட்டில் நம்ம அம்மா போய் அந்த மைதானத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை மனசுல நினைச்சு பாருங்களேன். வலிக்குமா வலிக்காதா? இப்போ நம்ம அம்மா போய் பொறுக்கக்கூடாது, யாரோ ஒரு அம்மா போய் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும், அதில் போய் நாம குத்தாட்டம் போடணுங்கிறது எவ்வளவு தப்பான விஷயம். கல்விங்கிறது வெறும் பித்தகோரஸ் தீரத்தை மனப்பாடமாக பண்ணி எழுதுறது இல்லை, A+B² மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும், சமுதாயத்தை நல்லா வச்சுக்கணும். அந்த பெருங்கனவுங்கிறது அப்படியான விஷயம். நண்பர்களே, அப்படி நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் நம் உணவு மூலமாக சூழல் கிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருங்க. காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை உணவை புரதச்சத்து அதிகம் உள்ள சிறுதானியங்கள் கூடிய உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியான உணவு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் படிக்கிற விஷயத்தை உட்கிரகிக்கிற மனநிலை கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம்.